பாஜக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவாரா அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காப்புல, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, தெளிவான பதில் சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த லட்சணத்தில் இருக்குன்னா, பாஜக காரங்களே இவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்றத பார்த்துக்குவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு தீவிர பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த இந்து முன்னணிக்காரனுங்க இருப்பானுங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர்றதை தாண்டி வேற யாராவது ஆட்சிக்கு வந்தா, யார் ஆட்சிக்கு வந்தா ஓகேவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க, விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, திராவிடமும் என்னுடைய ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்படி ஒரு கண்ணா இருக்கக்கூடிய திராவிடம் எங்களுடைய கொள்கை தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியுமே பாஜக காரணங்கள்லாம் விஜய் ஆட்சி அமைச்சா அவங்களுக்குலாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தாவேகா இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, பிஜேபி தாவேகாவை என்னவா பார்க்குது அப்படின்னு நம்ம இப்போ கேள்வி எழுப்பினோம்னா, தாவேகாவை வெறும் ஒரு ஓட் பேங்காக மட்டும்தான் பார்க்குறாங்க. இவங்க எங்களுடைய கொள்கை எதிரி மண்ணாங்கட்டி எதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தாவேகாவை நம்மளுடைய கூட்டணியில் சேர்க்கலாமா வேணாமா, அவங்களுடைய ஓட் பேங்க் நமக்கு உதவுமா உதவாதா அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய கணக்காக இருக்க இல்லையே, இவங்க கொள்கை ரீதியாக நம்மளை எதிர்க்கிறாங்க அது இது அப்படின்றதுலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அப்போது அதே தான் புரிஞ்சுக்குவாங்க எந்த லட்சணம் விஜய் அரசியல்.